எங்கள் ரத்தத்தை காப்பாற்றுகிற சிறப்பு எங்கள் கட்சித்தோட சிந்திய ரத்தத்தை அடையாளம் நேர்களை நாசத்திருக்கிறார். நேரு அந்த நாசத்திற்கு கொடி பிடித்த நேரத்தில் தான் அன்றைக்கு 2 பேர் உயிர் போடுகிறார். கூட்டை பூச்சி எடுத்து நசுக்கிறார். ராணுவ அவரை மூட்டி கட்டி கோட்டையில் அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எந்த கட்சிக்காரர் டெல்லியை ஆட்சி அளிக்க வேண்டுமானாலும் எங்கள் தளபதியுடைய உதவி இல்லாமல் அழைக்க முடியாத அளவுக்கு வருகை கட்சி நாங்கள். வீரத்தின் விளைவு நாங்கள். எந்த அஜெண்டா திமுக என்னைக்கு தலைவர் மாட்டோம் திமுக கோடையாக இருக்க மாட்டோம் திமுக காட்சி கோட்டையும் திமுக இருக்க மாட்டார். நெஞ்ச பதித்து காரணம் இந்த கட்சியில் உழைத்த காலத்தில் உழைத்த காலத்தில் இந்த கட்சியோடு 64 ஆண்டு மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார். என் சாதனை இந்த கட்சியோடு செத்து தலைவர்கள் இன்றைக்குதான் நான் பேசுகிறேன். அவர் பேசாத இருக்கிறார். எனவே தெரியவில்லை நாடாளுமன்ற நான் நடக்க வேண்டாமா? நாங்கள் தான் ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது சின்ன கேஸ் பெட்டி கேஸ் போனதுண்டா? நான் தளபதியோட போனேன். கூட்டிகிட்டு போனார். தளபதி பேசுகிறவனை என்ன செய்ய சொன்னேன். அவர் தூரத்தில் அவர் இருந்தார். Respected Prime Minister, shall I have one word with you? அப்படின்னு Heat and dust of the elections are over. Now, and General Secretary Party, he is our leader. On behalf of him, I choose you. We are ready to enhance our action to you to build the nation. கைத்தட்டி கைத்தூக்கி பாதுகாப்பு இதுதான் சொன்னார். அதனால நான் கேட்கிறேன், இது ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி நினைக்க தேர்தல் வேறு சொல்லுங்கள். ஜனநாயகத்தை காக்க தேர்தல், தர்மத்தை காக்க தேர்தல், இந்த நாட்டை கேட்க தேர்தல். யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம். ஆனால் அவருக்கு தெரியும், வேறு கூட தெரியாது. இங்கே இருக்கிற ஒரு பெரியவர் பல வேட்பாளர்களை ஒருவர் நான் பேச விரும்பவில்லை. போய் காலையில் இருந்து 3 எழுத்துக்காக எப்படியாவது கதிரை நீங்கள் கைது செய்ய வேண்டும், எதையாவது போய் அவங்க நிறுத்த வேண்டும், பழைய மாதிரி அவனை எதையாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்படி கேட்பது என்று அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சவால் என் மகனை உள்ளே தெரிவித்து தேர்தல் நடத்த பார்க்கிறீர்கள். வாருங்கள். நான் என் மகனை கோழையாக வளர்க்கவில்லை, பதில் வளர்க்கவில்லை. இந்த கட்சிக்காக அவரும் சிறைச்சாலைக்கு போனார். நான் வரவேற்பேன். ஆனால் சிறைச்சாலைக்கு போன பிறகு கதிரை உள்ளே தெரிவித்த பிறகு இந்த நாட்டிலே நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று எண்ணுகிறார். உங்களை போல ஒரு குற்றம் எவ்வளவு பார்த்தார். அதிகாரம் இருந்தது. இவ்வளவு ஆழமா யாருக்கு எங்கிடத்திலா வேறு இடத்திலா? நண்பர்களே, நான் ரொம்ப அழகாக பேசணும்னு பார்க்கிறேன். அதாவது என்னுடைய உணர்வுகள் நான் இந்த கட்சியோட கருத்து எம்ஜிஆர் என்னை வளர்த்தவர். எனக்கு இதுதான் செய்தவர். கல்யாணத்தில் ஒரு பாம்பேயில் இருந்தார். ஃப்ளைட் விட்டுட்டார். கல்யாணத்தில் வளர்த்தது சாப்பிட்டு 6-7 வருஷத்தில் பொங்கல் இருந்தார். நான் எம்எல்ஏவாக தான் ஒரு நாள் வெளியே பார்த்து திருப்பி போயிட்டார். அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வேற ஊருக்கு போன உட்கார வச்சார். எடுத்து உடனே கேட்க பேசுவார். எனக்கு தெரியும். அப்பா இறந்துட்டார். நீ எனக்கு சொல்லவே